மகளிர் தினம் மகளிர் தினம் நடந்து முடிஞ்சிருச்சு. மகளிர் தினம் வந்து மார்ச் 8ஆம் தேதி முடிஞ்சு. இன்னைக்கு மகளிர்களை பற்றி இப்போ இருக்க மகளிர்கள் எப்படி இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்களா அப்படின்னா நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு பஸ்ஸில் நடந்த காட்சியை இப்போ சொல்கிறேன். நானும் தினந்தோறும் கரெக்டாக அந்த டயத்துக்கு அந்த பஸ்ஸை பிடிச்சி அதனுடைய அலுவலகத்துக்கு போவேன். அப்படி போகும்போது அந்த உட்கார்ந்து பேசக்கூடிய பெண்கள் அந்த சவுண்டு காதில் விழுகும். அப்போ ஒரு 4 பெண்கள் இருக்கும். அவங்க ஒரே மாதிரி ஒரு பட்டு சேலைலாம் உடுத்தி போகலாம் வச்சுட்டு எங்கேயோ விசேஷத்துக்கு போயிட்டு வந்தவங்க மாதிரி போகிறவங்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்போ அவங்க பேசுகிறத எனக்கு கேட்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. என்னாடி நீ வரலைன்னு சொன்னால் இப்போ வந்துட்ட அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அவர் என்னை சொல்லிட்டாரு, உனக்கும் காசு இல்லை டிக்கெட்டுக்கு, அதனால் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. என்ன உங்கள் வீட்டுக்காரா என்னை அனுப்பிச்சி விட்டாரா அப்படின்னு. ஆமாம், இங்கேயுமே விட மாட்டாருன்னு சொன்னேன். அதே டிக்கெட் காசு இல்லைல்ல, அவர் போனால் 50 ரூபா செலவாகும், அங்கே டக்குட்டு போக முடியாது, நாம கட்டணம் இல்லா பேருந்து பிடிச்சி அங்கே மாற்றி மாதிரி போய் செய்முறை செஞ்சுட்டு வந்துடுவேன், அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அப்படி ஆமாம் ஆமாம் பரவாயில்லைல்ல, நமக்கு இந்த காசு இல்லாமல் டிக்கெட்டு கொடுக்காம டிக்கெட்டுக்கு காசு இல்லாமல் நம்ம போகிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, நம்ம உரிமை, அரசாங்கம் நமக்கு கொடுத்துருக்க உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ ஒன்று சொத்து கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சி. அதாவது தாய் தகப்பனிடம் கிடைக்கப்பெற்ற மகிழ்ச்சி மாதிரி சந்தோஷமா இருந்தாங்க. எனக்குள்ளேயும் அந்த மகிழ்ச்சி. அந்த பஸ்ல போகும்போது அதையெல்லாம் கட்டணம் இல்லா பேருந்துங்கிறனால அந்த கட்டணம் இல்லா பயணச்சீட்டு மட்டும் கொடுப்பாரு, அதில் எழுதியிருக்கும். அப்போ அதை பார்க்கும்போது நம்ம வேலையில் இருந்தாலும் கூட அது ஏதோ ஒரு விதமான மனசுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. அது ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம பஸ்ஸு, நம்ம காரு, நம்ம சொந்த கார்ல போற மாதிரி, நம்ம சொந்த வண்டியில போற மாதிரி ஒரு திருப்தி இருக்கு. அது மகளிர் தினத்துல இன்னைக்கு மக்கள் வந்து கொஞ்சம் மக்கள் இல்லை, பெண்களே மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. நன்றி, வணக்கம்.